வணக்கம். இந்தியாவில் பாயும் உலகின் 9வது பெரிய நதியான பிரம்மபுத்திரா, ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் உயிர் நாடியான மோஸ்குவா நதி. 2 ஆறுகளும் சேர்ந்து ஒரே நதியாக பாய்ந்தால் அதற்கு என்னவென்று பெயர் வைக்கலாம்? ரஷ்யாவின் உதவியுடன் இந்தியா உருவாக்கிய சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைக்கு பிரம்மோஸ் என்று பெயர் வந்தது இப்படித்தான். பிரம்மபுத்திராவும் மாஸ்குவா நதியும் ஒரு பெயரில் இணைந்தபோது பிரம்மோஸ் என்ற புதியதொரு பெயர் பிறந்தது. நிலம், கடல் மற்றும் வான்வெளியிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளை தாக்கும் திறன் கொண்ட சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை. இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் சக்தியை குறிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு. தற்போது பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பு நிலத்தையும் கடலையும் தாண்டி இந்தோனேஷியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பிற்காக சர்வதேச ஆயுத சந்தையில் தேவையாளர்களின் நெரிசல் அதிகரித்து வருகிறது. பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்தோனேஷியாவிற்கு லாட்டரி அடித்துள்ளது. $450 மில்லியன், அதாவது 3.8 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை இந்தியா இறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்போது பிரம்மோஸ் போர் முகங்களை கைப்பற்றி இந்தோனேஷியாவை பாதுகாக்கும். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பான DRDO மற்றும் ரஷ்யாவின் NPOM ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டதாகும் பிரம்மோஸ் ஏவுகணை. இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த ஒரு குரூஸ் ஏவுகணை அவசியம் என்ற எண்ணம் 1990களில் பிறந்தது. அது இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கொண்டு சேர்த்தது. அப்போதைய DRDO தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமும் ரஷ்ய துணை பாதுகாப்பு அமைச்சர் NV மிகலோவும் பிப்ரவரி 1998 மாஸ்கோவில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக DRDO மற்றும் NPOM இணைந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. ஒரு சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை உருவாக்குவதாக இருந்தது இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம். 12 ஜூன் 2001 அன்று ஒடிசாவின் சாந்திப்பூரில் பிரம்மோஸ் ஏவுகணையின் முதலாவது சோதனை நடைபெற்றது. மீண்டும் சில சோதனைகள் மற்றும் மாற்றங்கள் செய்யப்பட்டுத்தான் இன்று நாம் பார்க்கும் ஏவுகணை உருவாக்கப்பட்டுள்ளது. 2007 முதல் அதிவேக பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு ஆயுத கிடங்கின் பகுதியாக உள்ளது. பிரம்மோஸ் இந்தியாவின் தரை, கடற்படை மற்றும் விமானப்படைகளில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. 2 கட்ட ஏவுகணையான பிரம்மோஸில் முதல் கட்டத்தில் திட உந்து சக்தி பூஸ்டரும் 2வது கட்டத்தில் திரவ ராம்ஜெட் அமைப்பும் உட்படுத்தப்பட்டுள்ளன. குறைவான ரெடார் சிக்னேச்சரையும் சூப்பர்சோனிக் வேகத்தையும் கொண்டுள்ளது இந்த ஏவுகணை. மாறுபாடுகளை பொறுத்து 300 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட பிரம்மோஸ் ஏவுகணை ரெடார்கள், ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளையும் ஏவுகணைகளையும் கடந்து இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடியதாகும். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பாதி தூரத்திற்கு பிறகு புவியீர்ப்பு விசையில் பயணிக்கின்றன. ஆனால் பிரம்மோஸ் போன்ற குரூஸ் ஏவுகணைகள் ஏவப்பட்டதில் இருந்து இலக்கை அடையும் வரை எரிபொருளில்தான் பயணிக்கும். இந்த வகை ஏவுகணைகளில் தேவைக்கேற்ப பயணிக்கும் பாதையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நிலம், போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் சுகைத்தட்டி போர் விமானங்களில் இருந்துமெல்லாம் ஏவ முடிந்த பிரம்மோஸ் ஏவுகணையின் வேறுபட்ட பதிப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கிய முதல் வெளிநாடு பிலிப்பைன்ஸ் ஆகும். 2022 இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான $375 மில்லியன் ஒப்பந்தத்தின்படி ஏவுகணை கைமாற்றப்பட்டது. சீன கடல் பகுதியில் சீனாவுடன் அடிக்கடி மோதல் நடந்து வரும் நிலையில் பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பை வாங்கியுள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக கடலோர பகுதியில் பிரம்மோஸ் ஏவுகணையை நிலைநிறுத்தியுள்ளது பிலிப்பைன்ஸ். வியட்நாம், இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குவதற்கு வரிசையில் இருந்த முக்கியமான நாடுகளாகும். இந்த 3 நாடுகளுடனும் பிரம்மோஸ் ஏவுகணை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் MD அலெக்சாண்டர் B. மெக்சிக்சே முன்னதாக தெரிவித்திருந்தார். அதுதான் இப்போது இந்தோனேஷியாவாக குறைக்கப்பட்டுள்ளது. பிரம்மோஸ் மிகவும் பிரபலமாக இருப்பதற்கும் அதன் தேவையாளர்கள் அதிகரிப்பதற்கும் காரணம் அதன் துல்லியம் மற்றும் பன்முகத்தன்மைதான். இந்தோனேஷிய அதிபர் இந்தியாவில் இருப்பதால் அது குறித்து அறிவிப்பு இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரிவர்த்தனை தொடர்பாக ஜகார்த்தாவில் உள்ள இந்திய தூதரகத்துடன் இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2024 ஜனவரியில் இந்தோனேஷியா பிரிக்ஸ் குழுவில் இணைந்த பிறகு இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகள் பலப்பட்டு வருகின்றன. இந்தியாவும் ரஷ்யாவும் தற்போது பிரம்மோஸின் ஹைப்பர்சோனிக் மாறுபாடான பிரம்மோஸ் 2வை உருவாக்கி வருகின்றன. பிரம்மோஸ் 2 ஏவுகணை ஒலியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகமாக செல்லும் ஏவுகணையாக இருக்கும்.
முன்னாள் குடியரசுத் தலைவரும் ஏவுகணை நாயகனும் விஞ்ஞானியும் ஆகச்சிறந்த ஆசிரியருமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவாக இந்த ஏவுகணைக்கு பிரம்மோஸ் 2K என பெயரிடப்பட்டுள்ளது. இது மிக், தேஜஸ் விமானங்களிலும் பயன்படுத்த முடிந்த விதத்தில் ஒரு இலகுரக ஏவுகணையாக இருக்கும். ஏவுகணைகள் மட்டுமின்றி இந்தியாவில் தயாரிக்கப்படும் கப்பல்கள், ஆயுதங்கள், துப்பாக்கிகளுக்கெல்லாம் சர்வதேச சந்தையில் அதிக தேவை உள்ளது. ஆயுத ஏற்றுமதியில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து வருகிறது. சமீப காலத்தில் அமெரிக்கா உட்பட சுமார் 90 நாடுகளுக்கு தற்போது பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு ஏற்றுமதியை எட்ட 2020 மோடி அரசு இலக்கு நிர்ணயித்தது. 2023-24 ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி 21,083 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளது. 22-23 ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த அளவு 32.5% அதிகமாகும். 2029க்குள் 50,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி செய்வதை இலக்காக கொண்டுள்ளது இந்தியாவின் பாய்ச்சல்.